Hi, honey. அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஹலோ. அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஹலோ. அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்க, இப்போ நம்ம சாப்டருக்கு வரலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து க்ரூட் ஆயில் சார்ட்டுங்க, டாலர் சார்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5521 போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு 8 மணிக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்வென்ட்ரி இருக்குங்க. 8 மணிக்கு இன்வென்ட்ரி இருக்குது. நீங்கள் இது எப்படி போய் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, இதில் ஒரு ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரின்னு அடிங்க, FOREX ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரின்னு அடிச்சிங்கன்னா அதில் கேலண்டர் வரும். அந்த கேலண்டர் கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு என்னென்ன முக்கியமான நியூஸஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து போடுவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாமே இருக்குங்க. ஸோ டேட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13. எங்கெங்கே நடக்குது நியூஸ் அப்படிங்கிற சொல்லி எல்லாமே வந்துடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு FOMC மெம்பர் பார்கின் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க, அது போயிட்டு முடிஞ்சது. அடுத்து 8 மணிக்கு கூட இன்வென்ட்ரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 8. ஓகேங்களா. அந்த டைமில் வந்து கூட இன்வென்ட்ரி வரும்போது மார்க்கெட் எங்கே பையா செல்ல அப்படிங்கிறத வந்து தீர்மானிப்பாங்க. எப்படி ரிசல்ட் வருது அதை பொறுத்து தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா 8:45 பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் பேசுகிறாருங்க. அதனால் மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ சாப்டருக்கு வரலாம். க்ரூடாயில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ டாலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மார்க் பண்ணுற பாருங்க, இந்த லெவலுக்கு மேலே 63.40 அப்படிங்கிறதுக்கு மேலே போச்சுன்னா சஸ்டைன் ஆகி மார்க்கெட் எது வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா சடனாக 63.86 வரைக்கும் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு இன்வென்ட்ரி இருக்கிறனால இன்வென்ட்ரி நியூஸ் பொறுத்து வந்து இன்னைக்கு பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாங்க. ஸோ அப்போ இங்கே இதில் நீங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே பிரேக் பண்ணிச்சுன்னா, அதாவது இந்த இடம் நான் சொல்கிறேன்னா பார்த்துக்குங்க, 63.38 அப்படியே 63.40 வச்சுங்களேன். 63.40 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குங்க, இங்கேருந்து இங்கே போகணும், அப்புறம் இங்கே போகும், அப்புறம் திருப்பி இங்கே வந்து இது வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா. இது முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா திருப்பி எங்கேருந்து போகும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருந்துட்டு திருப்பி இங்கே வந்துட்டு இது வந்து போகுங்க. இது வந்து இதுதான் டே ஹை, அதாவது டாலர்ல இன்னைக்கு டே ஹைங்க. ஓகேங்களா. இந்த ஹை பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டு திருப்பி இங்கிருந்து, ஓகேங்களா, இங்கிருந்து சஸ்டெயின் இங்கே வந்துட்டு இது வரைக்கும் போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. அதாவது நம்மளுடைய கணிப்பு வந்து ஆல்மோஸ்ட் 65.15 அப்படிங்கிறது வந்து நீ டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா சில்வர் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
சில்வருமே மேலே பைங்கில் இருக்குங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுங்க. சில்வர் ஒளி வந்து செல்லாயிரம் மாதிரி தான் தெரியுது. சாரி. இது டாலரில் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே. இந்தியன் மார்க்கெட் 2000. ஓகே. இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கெட் இது வந்து கட் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன். இது கட் ஆகும்போது மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ ஆகி இங்கே வந்துட்டு, சரிங்களா, இங்கே போயிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு இது வரைக்கும் வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குங்க சில்வர் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இது வந்து சில்வர் ஆப்ரேஷனு. ஸோ இப்போ சில்வர் நாம் எங்கே மார்க் பண்ணலாம்னா இந்த இடம் 37.83 அப்படிங்கிற இடத்த வந்து மார்க் பண்ணலாங்க. ஓகேங்களா. ஓகே, இது வந்து மொத்தம். அடுத்து கோல்டு பார்க்கலாங்க. எல்லாமே டாலர்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, இது ஆல்மோஸ்ட் போயிட்டு திரும்பிட்டானா. நான் வந்து ஃபிபோனாச்சி லெவல் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோங்க. அதில் எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து. கோல்டுமே திரும்பிட்டோம் பாருங்க, மேலே போகல. ஆக்சுவலி இதுதான் டார்கெட் போயிருக்குன்னு இன்னைக்கு போகல. ஓகே, மார்க்கெட் வந்து இப்போ இங்கே இருக்குங்க. இங்கே இருந்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே போயிட்டு திருப்பியும் கீழே விழலுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. இது வரைக்கும் வரலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் வரலாம். ஓகேங்களா. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற இடம் வந்து கீழே செல்லிங் தான். கோல்டு சில்வர் செல்லிங்கு கூட பையிங் கொடுத்துருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வருவோம். ஓகேங்களா, இந்தியன் மார்க்கெட்டில் கோல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சில்வர் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்போ 1,15,059 போயிட்டு இருக்குங்க. மார்க்கெட் இங்கே வந்துட்டு போயிட்டு திருப்பி அகைன் கீழே தான் வர மாதிரி இருக்கு. மறுபடி போயிட்டு கேப் ஃபில் பண்ணுறதுக்கு அதிகமாக நடக்குங்க இன்னைக்கு இருக்கு. ஓகேங்களா. ஸோ தட் மீன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1,13,000 இடம் பார்த்தீங்கன்னா 1,13,485. ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இது வருங்க 1,13,920 930. செகண்ட் டார்கெட் அசம்ஷன் நான் திருப்பி சொல்கிறேன், நாங்கள் செபி ரெஜிஸ்டர் மெம்பர் கிடையாது, ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். ஓகேங்களா. ஓகே ஃபைன். அடுத்தது கோல்டு பார்க்கலாம். கோல்டை பொறுத்து சிஎம்பி 1,345 இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ மார்க்கெட் வந்து 1,365 இருக்குங்க. என்னோட அசம்ஷன் மார்க்கெட் இங்கிருந்து இது வரைக்கும் போகும். ஓகேங்களா, 1,390 அல்லது 400 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அகைன் கீழே வந்துட்டு
எகெயின் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திருப்பி எகெயின் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குங்க. அதாவது கோல்டு எகெயின் வந்து 1,150,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். 1,150,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இன்னைக்கு வரலாங்க கோல்டு. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கிருந்து மறுபடியும் பூம் ஆகி இதுக்கு மேலேயும் போயிட்டு இங்கே போயிட்டு கூட ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாங்க. இது வரைக்கும் வரலாம். இந்த ரெண்டில் எது வேணும் நடக்கலாமுங்க. தென் இந்த ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்கும் சொல்லி பார்க்கலாங்க. க்ரூட் ஆயில் நம்ம ஐஎன்ஆரில் பார்த்துருவோம். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சார்ட்டில் பார்க்கலாம். நான் மேலே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பட் க்ரூட் ஆயில் கீழே இருக்குது. என்னோட எசம்ஷன் இன்னைக்கு க்ரூட் ஆயில். ஏன்னா போன வாரமே பார்த்தீங்கன்னா போன வாரம் இன்வென்ட்ரியில் வந்து செல்லதாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஓகே, 15 minutes. ஓகே, இப்போ என்னோட அசம்ஷன் எடுத்துட்டீங்கன்னா க்ரூட் ஆயில் இங்கே இருக்கு, இங்கே போயிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு இந்த இடம் போயிட்டு $5,600 ரேஞ்ச் வரைக்கும் இன்னைக்கு இருக்குங்க. சப்போஸ் இந்த 5,600 பிரேக் ஆச்சுனால் மார்க்கெட் எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா இங்கிருந்து கிளம்பி இங்கே போகும். இதுதான் நேற்றத்தோட ஹை. திருப்பி கீழே வந்துட்டு இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குங்க. 5,716 அப்படிங்கிற ரேஞ்ச். இதுதான் இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நாம் இந்த லைவ் இதோட முடிச்சுக்கலாம். மணி 7:10 இன்னைக்கு 8 மணிக்கு இன்வென்ட்ரி இருக்குது. 8:45 ட்ரம்ப் பேசுகிறாரு. என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் லைவ் இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.